ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்ல யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்க கந்தன் மலை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு கரண்ட் சிச்சுவேஷனை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹெச் ராஜா பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா மலையோட பிரச்சனை வருது, அது முருகனுக்கா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதுக்காக எல்லாரும் ஒண்ணு கூடி நிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம சமூகத்துல நடக்கிற ஜாதி பிரச்சனை எப்படி பிரிக்க பாக்குறாங்க, அதே மாதிரி கோவில்கள் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதோட சொத்தெல்லாம் யாரெல்லாம் ஆட்டையை போட பாக்குறா, அது மட்டும் இல்லாம பவர்ல இருக்கவங்க என்ன மாதிரி அத்துலாம் மீறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இந்த படத்துல ஒரு சில நல்ல விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும்ன்ற மாதிரி விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் காமிச்சிருக்காங்க. கடவுளை எப்படி பாக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளைஞர்களை எப்படி சீரழிக்கிறாங்க, காதல்ன்ற பேர்ல அதை வச்சு என்னெல்லாம் தூண்டுறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதுல இவங்க காமிச்சிருக்கதெல்லாம் ஒரு சில சம்பவங்களை மையமா வச்சு காமிச்சிருக்காங்க. அது உண்மையாலே அப்படிதான் நடந்ததா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இவங்க பேசிருக்க விஷயம் நல்லாவே இருந்தது. ஆனா என்ன, இவங்க மைய கருவே பார்த்தீங்கன்னா, அதாவது டைட்டிலே கந்தன் மலைன்னு வச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா இவங்க செப்பரேட்டா பல இஷ்யூ ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதனால படம் எங்கெங்கயோ போகுதுன்னு சொல்லலாம். இவங்க அந்த மைய கருத்தை மட்டும் கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கலாம். டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா படம் பயங்கர வீக்கா இருக்கு. ஏன்னா சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ரொம்ப புவரா தான் இருக்கு. ஏன்னா இந்த படமே ஒரு லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்கன்றது அப்பட்டமா தெரியும். அது மட்டும் இல்லாம படத்துல லிப்சிங் இஷ்யூ பயங்கரமா இருக்கு. அது எல்லார்கிட்டயுமே, அது ஹெச் ராஜால இருந்து அந்த லிப்சிங் இஷ்யூ இருக்கதான் செய்யும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பா இவங்க சொல்லியிருக்க ஒரு சில கருத்துக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.